நம்ம வந்து இன்றைக்கி வந்து வடகறி செய்ய போகிறோம். வடகறிக்கு வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஸ்ட்ரெயினரில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதோட என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயினரில் வடித்த அந்த கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் மாற்றிடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது அரைக்கும் போது. இதை வந்து 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 2 வரமிளகா போட்டிருக்கோம். இதை வந்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, சீரகம், மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸ் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக 4 விரல் வச்சு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. சிம்மில் வச்சு பொரிங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். பொரிச்சதுக்கப்புறம் அதை வந்து 2-3 உடச்சி அது குழம்போடு சேர்த்துனா அவ்வளோதான் வடகறி. இப்போ வந்து வாங்க எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். ஹையில் வச்சாலும் இல்லை மீடியமில் வச்சாலும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், பட் உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ஃப்ரை பண்ணுறது. பொரிச்ச வடையை வந்து 2-3 இப்படி உடச்சி வச்சுக்கோங்க. சூடாகினதுக்கப்புறம் 5 வரமிளகா எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை போட்டிருக்குறோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். 2 பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறது வந்து வணக்கம் போட்டாச்சு. அது வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டாச்சு. எல்லாம் வணங்கி வரட்டும். தேங்காய் வந்து 1/4 மூடி எடுத்தோம். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வடையும் போட்டிருக்கோம். இது போக நம்ம ஒரு சில மசாலா பொருள் சேர்க்கணும், அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிச்சு வரட்டும். புதினா ஆட் பண்ணி இதோட. இப்போ வந்து கருவேப்பிலை 2 இனுக்கு, கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம், புதினா தழை 1 கைப்பிடி போட்டிருக்கோம். காரம் பத்தலைன்னு சொல்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணி 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. உப்பு காரம் டேஸ்ட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வடகறி எப்படி வந்ததுங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.